ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் அண்ட் இன்னைக்கு கிளாஸஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நடத்திட்டு இருக்க ஜேடிஓவில் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதில் இருக்க டிப்ளமோ போஸ்ட் டிப்ளமோ ஐடிஎல் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்கிற இதுக்கு தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதில் இன் பர்டிகுலராக என்ன சப்ஜெக்ட் பார்க்குறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் உண்டு அப்படின்றத தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகே, அண்ட் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் அ கோட். யூ ஹாவ் வாட் இட் டேக்ஸ், டோன்ட் விஷ் ஃபார் இட், ஒர்க் ஃபார் இட், யூ கேன் டூ இட், மேக் இட் ஹேப்பன், யூ ஆர் ஸ்ட்ராங் தென் யூ. அதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கிறோம். இப்போ நான் தான் போஸ்டிங் போகிறேன், நான் கண்டிப்பாக போஸ்டிங் போகிறேன் அப்படின்ற ஒரு இதை மைண்ட் செட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நான் கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக ஆவேன் அப்படின்ற அந்த தாட் இருக்குது இல்லைங்களா, அந்த தாட்டை மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு அந்த தாட்டை மட்டுமே வச்சுட்ருக்கக்கூடாது, அதுக்கான செயலில் நான் ஈடுபடணும். படிக்க ஆரம்பிக்கணும், ஃபஸ்ட்டு ஷெடியூலை போடணும், அப்புறம் படிக்கணும், அப்புறம் ரிப்பீட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும், திருப்பி நாலேஜை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களால் கண்டிப்பாக முடியும். அண்டு ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நம்ம போய் கவர்மெண்ட் ஆஃபீஸராக போய் உட்கார தான் செய்வோம். சரிங்களா, அண்டு நம்ம நினைக்கிறத விட நம்ம எப்பயுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், நம்மளால் கண்டிப்பாக முடியும். ஸ்டார்ட் வித் ஆர் கிளாஸ் டுடே விச் இஸ் நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது தான் அதோட சிலபஸ். அண்ட் அதில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் விச் மீன்ஸ் ஜேடிஓவில் கேட்டிருக்க கொஷினை தான் நான் இப்போ சால்வ் பண்ண போகிறேன். சரிங்களா, ஓகே. இப்போ ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஃப் அ ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி இட்ஸ் அப் சம் ரெசிஸ்டன்ஸ் டு தி டிஃபர்மேஷன், திஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நோன் ஆஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா, நான் எடுத்தோடனே ஆன்சரை பார்க்காதீங்க, கொஷினை பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் அ ஃபோர்ஸ், அப்போ ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்றது உடனே மண்டைக்கு போகணும். சரிங்களா, ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி, ஆக்ட்ஸ் ஆன் அ பாடினா ஒரு பாடி இருக்குது, இது என்ன ஷேப்பில் வேணா இருக்கலாம், அந்த பாடியில் நான் ஃபோர்ஸுன்றதை ஒன்று கொடுக்குறேன், ஒரு இந்து விசையை நான் கொடுக்குறேன். இட் செட்ஸ் அப் சம் ரெசிஸ்டன்ஸ், இதை என்ன அடித்தாலும் தாங்குற அளவுக்கு அது போய் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸை தாங்கி நிற்கிது. சரிங்களா, இட்ஸ் செட்ஸ் அப் சம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டு தி டிஃபர்மேஷன். இப்போ நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, நான் ஓங்கி குத்தினோடனே சப்பாத்தி மாவு இருக்குதுன்னு வச்சுப்போமே, சப்பாத்தி மாவு இருக்குது, நான் ஓங்கி அடிக்கிறேன், அடித்தோடனே எனக்கு அந்த சப்பாத்தி மாவு என்ன பண்ணும், உள்ளே போகும். அப்படி உள்ளே போச்சு அப்படின்னா அது என்ன இருக்குது, எனக்கு டிஃபர்மேஷன் நடந்திருக்கு. ஆனால் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் ரெசிஸ்டன்ஸ் டு டிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த வார்த்தை தான் முக்கியம், எனக்கு டிஃபார்ம் ஆகிறத தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன, எனக்கு வரக்கூடிய ஒன்றை நான் தாங்கி இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிருக்கும், ப்ரெஷர் பில்டப் ஆயிருக்கும். அந்த ப்ரெஷர் பில்டப் ஆனதை நான் என்னன்னு சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு கொஷினை எப்படி பார்க்கணுன்னா, அந்த கொஷினுக்குரிய ஆன்சரை மட்டும் பார்த்தோம்னா அந்த கொஷினுக்குரிய ஆன்சர் மட்டும் தான் தெரியும். ஆனால் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த கொஷினுக்கு அடுத்தடுத்த இருக்கிற ஆப்ஷன்ஸ்க்கு என்ன ஆன்சர் இருக்குன்னு பார்த்தோம்னா 4 கொஷினை நம்ம படித்த மாதிரி இருக்கும். சரிங்களா, ஒரு கொஷினுக்கு ஆன்சர் மட்டும் பார்த்தோன்னா ஒரு கொஷினை படித்த மாதிரி தான் இருக்கும். இதுவே ஆன்சருக்கான கொஷினை நம்மளாக உருவாக்குனா 4 கொஷினை ஒரே கொஷினில் படித்த கணக்கு வந்துடும். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெயின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது என்னன்னு சொல்லியிருப்பாங்க, சிக்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுனா லோட் டிவைடட் பை ஏரியா. சரிங்களா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை பாடி வென் ஃபோர்ஸஸ் அப்ளைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஸ்ட்ரெஸ் சிக்மான்னு சொல்லியிருப்போம். வர சிக்மான்றதுக்கு என்ன ஃபார்முலானா பி டிவைடட் பை ஏ. இதில் பின்றது லோடு, ஏன்றது ஏரியா. இதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அப்படின்றது அதோட யூனிட். சரிங்களா, அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் அப்படின்ற ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்லியிருப்பேன், இப்போ என்ன சொல்லியிருக்கேன், சப்போஸ் எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கல, இந்த ரெசிஸ்டன்ஸ் கிடைக்காததுக்கு பதிலாக நான் ரெசிஸ்டன்ஸ் ஆகலை, நான் என்ன அடித்தோடனே நான் உள்ளே போயிட்டேன் அப்படின்னா உள்ளே போனேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சப்பாத்தி மாவு உள்ளே குத்துறோன்னே உள்ளே போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த குத்துனோடனே உள்ளே போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அது பேர் டிஃபார்ம் ஆகிருக்கு. ஒரிஜினல் ஷேப்லேருந்து அதோட ஷேப்பு மாறியிருக்கு, விகாரமாக மாறியிருக்குன்னு வச்சுப்போமே. அது ரவுண்டாக இருந்தது, நான் குத்துறோன்னே எனக்கு எப்படி இருந்திருக்கு, அந்த போர்ஷன் மாறியிருக்கு. அப்படி மாறினால எனக்கு அதை என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா, ஒரிஜினல் ஷேப்பில் ஏதாச்சும் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா, ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் இருக்குமா,
பார்ப்போமே இருக்குமா இல்லையான்னு பார்ப்போமா. இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் அப்படின்றது எனக்கு ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து எனக்கு ஏதோ டிஃபார்மேஷன் நடந்திருக்கு. சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அதை தான் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். லென்த்துக்கு என்ன யூனிட் இருக்கும்? மேபி எம்எம் யூஸ் பண்ணிக்கலாம், மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாம். சேஞ்ச் இன் லென்த்துக்கு அதே ஒரிஜினல் லென்த்துக்கும் எம்எம் தான் இருக்கும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா? அப்போ ஸ்ட்ரெயினுக்கு யூனிட் இருக்குமா? இருக்காது. நோ யூனிட். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எலாஸ்டிசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எலாஸ்டிசிட்டின்னு என்னன்னு சொல்லியிருப்போம்? இ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். எலாஸ்டிசிட்டின்னு என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து இழுக்கிறேன், எவ்வளோ அளவு இழுக்கிறேன். அப்போ இழுத்துக்கிட்டே போகிற வரைக்குமே எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எவ்வளோ இழுத்தாலும் அது தாங்கும். சரிங்களா, அப்போ தான் நான் என்னன்னு சொல்கிறேன்? எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பொருளோட இழுவுத்தன்மையை பற்றி பேசுகிறது தான் எலாஸ்டிசிட்டி. நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதில் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டினா அது ஒரு மாடுலஸ். சரிங்களா, அதாவது இ அப்படின்னு இதை மென்ஷன் பண்ணுறோம். அதாவது ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வரைகிறோம், ஸ்ட்ரெயின் வரைகிறோம்னா ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் எனக்கு எப்படி இருக்குன்னா லீனியராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸு எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில், ஸ்ட்ரெயின் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் போட்டு நான் ஒரு கிராஃப் வரைகிறேன் அப்படின்னா அந்த லீனியர் கிராஃபை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எந்த இடத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் லீனியராக இருக்கோ அந்த பாயிண்ட்டை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அப்படி இல்லைன்னா என்னென்னு சொல்லலாம்? யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லலாம். Modulus of elasticity, or else it can be called as Young's modulus. Modulus of elasticity, or else அதை என்ன சொல்லலாம்? Young's modulus. சரிங்களா, அப்போ Young's modulus-ன்றது என்ன சொல்கிறோம்? ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ யங்ஸ் மாடுலஸ்க்கு என்ன யூனிட் இருக்கும்? ஈன்றது என்ன யூனிட்டு? சிக்மா பை இ அப்படின்னு இருக்கும். சிக்மாக்கு நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸுக்கு நியூட்டனு, ஏரியாவுக்கு எம்எம் ஸ்கொயர். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நியூட்டன் பை எம்எம் ஸ்கொயர். ஈக்கு யூனிட் இருக்கா? ஈக்கு நோ யூனிட். therefore கேபிட்டல் இ which is யங்ஸ் மாடுலஸ் இல்லைனா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கு எனக்கு என்ன யூனிட்னா நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். அப்போ இந்த கொஷினில் என்னென்ன படிச்சிருக்கோம்? இந்த கொஷினில் என்னென்ன படிச்சிருப்போம்னு பார்ப்போமே. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுன்றது நான் என்ன படிச்சிருப்பேன்? சிக்மா அப்படின்னு படிச்சிருப்பேன். which is ஸ்ட்ரெஸ்ஸுன்றது இந்த கொஷினில் ஃபோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ், ஒரு பாடியில் ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் என்னன்னு சொல்கிறேன்? ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறேன். அந்த டெண்டன்சி பேர். சரிங்களா, இப்போ சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆகலை அப்படின்னா அது ஸ்ட்ரெயின்னு சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் லீனியர் ப்ரொபோஷனல் அப்படின்னா அது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பொருள் எந்த அளவு வரைக்கும் என்னால் இழுக்க முடியும் அப்படின்னு அந்த இழுக்கிற தன்மையை பற்றி பேசுகிறது எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு டைப். இதில் 4 வந்துடும். அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா. ஸ்ட்ரெஸ்ஸுன்றது சிக்மா அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அது லோட் டிவைடட் பை ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். whereas சிக்மா இஸ் ஈக்குவல் டு லோட் டிவைடட் பை ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போ லோட் டிவைடட் பை ஏரியா அப்படின்னு சொல்லும்போது பி பை ஏ. whereas பீன்றது லோடுன்னு சொல்லியிருப்போம். லோடுக்கு யூனிட்டு நியூட்டன் இல்லைனா கிலோ நியூட்டன் எதை வேணால் போட்டுக்கலாம். ஏரியாவுக்கு மீட்டர் எம்எம் என்ன வேணால் சொல்லிடுறோம். மீட்டர் ஸ்கொயர் இல்லைனா எம்எம் ஸ்கொயர். நம்ம எம்எம் ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். சரிங்களா, ஸோ தட் சிக்மா அப்படின்றதுக்கான யூனிட்டு நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். சரியா, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயின் என்ன சொல்லியிருந்தேன்? சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். எனக்கு என்ன ஷேப்பு சேஞ்ச் ஆகிருக்கும்? ஒரிஜினல் ஷேப்லேருந்து அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு பதிலாக வேறு ஷேப் சேஞ்ச் ஆகிருக்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரெயின்னு சொல்லியிருக்கேன். which is சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். இதுக்கு யூனிட் கிடையாது. இது எப்படி நான் மென்ஷன் பண்ணுவேன்னா ஸ்மால் இ அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இல்லைனா யங்ஸ் மாடுலஸ் எப்படி சொல்லுவோம்னா கேபிட்டல் இ அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேபிட்டல் இ அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் which is நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். இது ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் வித்தின் ப்ரொபோஷனாலிட்டி லிமிட். நல்லா கேளுங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் வித்தின் லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இப்போ இந்த கொஷினில் எதுவும் டவுட் இல்லையா? ஃபைன். இப்போ அடுத்த கொஷின் போகும்போது நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே ஜேடிஓவில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின். ஜேடிஓவில் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடில் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்க கொஷின் தான் இது எல்லாமே. சரிங்களா, there is always a limiting value of load up to which strain totally disappears on the removal of load. The stress corresponding to this load is called. பாருங்க, முன்னாடி படித்தோம். இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். there is always a limiting value of load. எப்போயுமே ஒரு limiting value of load to which strain totally disappears. ஸ்ட்ரெயின்ன்றது எப்போ ஒரு பொருளை
ஃபுல்லாக இழுக்கிறன்றது தான் என்னோடய லோடு. அந்த இழுக்கிற வரைக்கும் நான் இழுத்துக்கிட்டே இருக்கேன். இழுக்கிற வரைக்கும் எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அதோட இழுத்துட்டு விட்டேன் அப்படின்னா ஒரிஜினல் ஷேப்பு என்ன இழுத்தாலும் அதோட ஸ்ட்ரெயின் ஷேப்பு சேஞ்ச் ஆகலை, திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் என்னன்னு சொல்கிறோம், அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்கிறோன்னா எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கொஷினை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஓகே, இப்போ யூனிட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஒரு யூனிட்னா வேல்யூஸ் ஒரு யூனிட்டுக்கான அப்ளை பண்ணுற ஒரு லோடு 1 நியூட்டன் அப்படின்னு அப்ளை பண்ணுறது, அதுதான் யூனிட் ஸ்ட்ரெஸ். ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் சிக்மா ஒய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்றது டவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈல்டிங் லிமிட்டில் வர ஸ்ட்ரெஸ்ஸு ஈல்டு ஸ்ட்ரெஸ் என்னன்னா, இப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வரைகிறோன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இப்படி இருந்திருக்கும், இப்படி இருந்திருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் எது வரைக்கும் இது டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அப் டு பாயிண்ட் ஆஃப் லிமிட், ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் வரைக்கும் எனக்கு கான்ஸ்டன்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் எலாஸ்டிக் லிமிட் வந்திருக்கும். அப்புறம் அப்பர் ஈல்டு பாயிண்ட்டு, அப்புறம் லோவர் ஈல்டு பாயிண்ட். ஈல்டுன்னா என்ன, மேக்ஸிமமாக எனக்கு அவ்வளோதான் தாங்கும். அப்போ அப்பர் ஈல்டு பாயிண்ட், லோவர் ஈல்டு பாயிண்ட். அப்பர் ஈல்டு பாயிண்ட்டை நம்ப முடியாது, லோவர் ஈல்டு பாயிண்ட்டை தான் நம்ப முடியும். அப்போ அந்த லோவர் ஈல்டு பாயிண்ட்டில் வரது தான் எனக்கு என்னன்னு சொல்கிறோன்னா, அந்த இடத்து லோவர் ஈல்டு பாயிண்ட்டு கூட அந்த இடத்துல எனக்கு ப்ரொபோஷனாலிட்டி எனக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதை தான் நான் சொல்கிறேன் ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னா டவ் அப்படின்னு சொல்லுவோம். ஷியர்ன்றது என்னதுன்னா, இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். அந்த ஆப்ஜெக்டில் நான் டைரெக்டாக லோடு அப்ளை பண்ணாமல் டேன்ஜென்ஷியலாக லோடு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், இப்படி இருக்கிறது, இந்த சைடில் இருக்கிறது இப்படி ஆகும். விச் மீன்ஸ் எனக்கு ஷியர் ஆஃப் ஆகுது. ஷியர்னா சாயிற மாதிரி ஆகுது. அப்போ அந்த இடத்துல உருவாக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் ஷியர் ஸ்ட்ரெயின், அந்த ஸ்ட்ரெயினால் உருவாக்கக்கூடியது ஷியர் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? டேன்ஜென்ஷியலி ஒரு லோடு அப்ளை ஆகுது, அந்த அப்ளை ஆகிற லோடுனால உருவாகிறது எனக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் யூனிட் என்ன இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸுன்னாவே நம்மளுக்கு யூனிட்டு நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் தான். இது உங்களுக்கு ஓகேவாயிடுச்சா? அதாவது எந்த லோடை இழுத்துட்டு விடுறோமோ அது எலாஸ்டிக் லிமிட்டு, அதோட ஷேப்பில் எந்த சேஞ்சுமே இல்லைன்னா அது வந்து எலாஸ்டிக் லிமிட்டுன்னு சொல்லியிருப்போம். இது இல்லாமல் வேறு என்ன லிமிட் இருந்திருக்கும், சப்போஸ் சேஞ்ச் ஆச்சு, அந்த ஸ்ட்ரெயின் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின்னா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, நான் பிடிச்சி நல்லா இழுக்கும் போது எனக்கு எப்படியா இருக்கும், இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். இழுத்துட்டு விட்டோன்னே எனக்கு என்ன இருக்குன்னா ஒரிஜினல் ஷேப்புக்கும் இழுக்கும் போது விட்டதுக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஷேப் இருந்திருக்கும், சேஞ்ச் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படி நடுவில் போய் இதுக்கு மேலே திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முடியாது. ஆனால் திருப்பி இழுத்தா எனக்கு எவ்வளோ வரைக்கும் மேக்ஸிமம் இழுக்க முடியுமோ அது வரைக்கும் வரும். அப்போ ஒரிஜினல் பொசிஷனுக்கு முன்னாடி வரைக்கும் வந்ததை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக செட் ஆகிருக்க ஸ்ட்ரெயினை தான் என்னன்னு சொல்லுவோம், பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் டவுட் இருக்கா? அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெயினுக்கு இப்போ கரஸ்பாண்டிங்காக ஒரு லைன் வரைஞ்சோம் வருதுன்னா அதுதான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன, ரெக்டாங்குலர் பீம் என்ன வேணால் இருந்துட்டு போகுது. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அதோட யூனிட் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் தான். சரிங்களா? ஸ்ட்ரெஸ்ஸுனாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துடும், ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் டிவைடட் பை ஏரியா. லோடுனா எனக்கு யூனிட் நியூட்டனு, ஏரியாவுக்கு எம்எம் ஸ்கொயர். ஸோ த ஸ்ட்ரெஸ் வாட் எவர் த ஸ்ட்ரெஸ் மே பி இட்ஸ் யூனிட் இஸ் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் இட்ஸ் யூனிட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ எம்எம் ஸ்கொயர் என்னத்துக்கு யூனிட்டாக இருக்கும், ஏரியாவுக்கு யூனிட்டாக இருக்கும். எம்எம் கியூபு வால்யூம்க்கு யூனிட்டாக இருக்கும். நியூட்டன் பர் மீட்டர் எதுக்கு இருந்திருக்கும், ஏதாச்சும் ப்ரெஷர் அப்ளை பண்ணியிருக்கோம், லோட் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நியூட்டன் பர் மீட்டர் வந்திருக்கும். சரிங்களா? லோட் அப்ளை பர் மீட்டர் அப்படின்னா அது நியூட்டன் பர் மீட்டரில் வந்திருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஷின், மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட் கொஷின்லேயே படிச்சிட்டோம், ஆமாவா? அப்போ ரிப்பீட்டடாக பாருங்கள் 108 இது எல்லாமே ஒரே கொஷின் பேப்பரில் ஒரே மாதிரியாக கேட்டிருக்காங்க. இதை தெரியாமல் தான் நம்ம உட்காந்து டீட்டெயில்டாக படிச்சுட்டு இருந்திருக்கோம். அப்போ நம்ம என்ன படிச்சுருந்துருக்கணும், கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து அந்த கொஷின் பேப்பருக்கு கொஷினுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கணும், ஆன்சருக்கான கொஷின் பார்த்துருக்கணும். வைஸ் வருஷாக பார்த்துருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோம், கிளியர் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லியிருப்போம். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டினா இ அப்படின்னு சொல்லியிருப்போம். இட் இஸ் அ ரேஷியோ பிட்வீன்
ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் தான். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் இருக்கிற இது ஒரு வகை. சரிங்களா? இதுலேயே எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் பை ஆக்சியல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, இல்லை லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின், இல்லை டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின்ன்ற வார்த்தையை பார்த்தோன்னே பார்த்துடக்கூடாது, மார்க் பண்ணி. இப்போ மற்றது இல்லைன்னா அது மார்க் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெஸ் டு ஸ்ட்ரெயின். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு லீனியர் ஸ்ட்ரெஸ் டு லீனியர் ஸ்ட்ரெயின் இருக்கான்னு பார்க்கணும். அது இருந்தால் அதுக்கு மார்க் பண்ணிக்கணும். அது இல்லாமல் ஷியர் ஸ்ட்ரெஸ் டு ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வேறு மாடுலஸ். சரிங்களா? ஷியர் ஸ்ட்ரெஸ் டு ஷியர் ஸ்ட்ரெயின் இருந்துச்சுன்னா அது வேறு மாடுலஸ், இந்த மாடுலஸ் கிடையாது. இதே டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினும் இருக்குது. சரிங்களா? ஸ்ட்ரெஸ் டு ஸ்ட்ரெயினில் நம்மளுக்கு 3 வகை இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சு என்னென்னா, ஒன்று ஸ்ட்ரெஸ் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டு டைரக்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னா அது எனக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி விச் இஸ் E. சரிங்களா? அதே C ஒன்று இருக்குது, K ஒன்று இருக்குது. Kன்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். சரிங்களா? வெல்க் மாடுலஸ் அப்படின்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இதே ஷியர் மாடுலஸ் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின். ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின் எல்லாமே ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்னு எனக்கு என்ன ஞாபகம் வந்துடணும், அது இதில் வந்திருக்கும் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்றது ஞாபகம் வந்திருக்கணும். டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை டைரக்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னா அது யங்ஸ் மாடுலஸ். இதே டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா பல்க் மாடுலஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னா அது வந்து ஷியர் மாடுலஸ் அப்படின்றது ஞாபகம் வந்திருக்கணும். Cன்னு சொல்லலாம், Gன்னு சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம், இது எப்படி வேணால் சொல்லலாம். சரிங்களா? E is direct stress divided by direct strain. C அப்படின்னா shear stress divided by shear strain. K அப்படின்னா direct stress divided by volumetric strain. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் ஒரு கொஷின் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து என்ன பார்க்குறோன்னா ஸ்ட்ரெஸ் டு ஒரிஜினல் லென்த் அப்படி ஏதாச்சும் இருக்கா? ஸ்ட்ரெஸ்ஸு டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் L இப்படி ஏதாச்சும் பார்த்தோமா? கிடையாது. ஆனால் இதுக்கு பதிலாக என்ன பார்த்தோம்? சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்னு பார்த்தோம். அப்போ சேஞ்ச் இன் லென்த்ன்றது என்னன்னு சொல்லியிருப்போம்? டிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். டிஃபர்மேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் அப்படின்றது என்னது? ஸ்ட்ரெயின், ஈயோட வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள். டிஃபர்மேஷன் டு த ஒரிஜினல் லென்த், இது என்னது? ஷியர். ஓகேவா? சூப்பர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு த ரேஷியோ பிட்வீன் சேஞ்ச் இன் வால்யூம் அண்ட் ஒரிஜினல் வால்யூம் இஸ் கால்டு. சூப்பர். இப்போ என்னென்னா வால்யூம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ ஒரு டப்பா இருக்குது, அந்த டப்பாவில் நான் என்ன டைப் ஆஃப் லோடு கொடுக்க போகிறேன் அப்படின்றது தெரியணும். என்ன டைப் ஆஃப் லோடு? ஃபஸ்ட்டு இப்படி வச்சுப்போமே, இது பேர் இப்படி அந்த பொருளை நோக்கி அழுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நான் கம்ப்ரசிவ் லோடு அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? ஓகே. கம்ப்ரசிவ் லோடுனால வரக்கூடியது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அப்படி இல்லைன்னா இது என்னன்னு சொல்லுவோம்னா புஷ் அப்படின்னு சொல்கிறோம். அழுத்துறோம், புஷ்னா அழுத்துறது. சரிங்களா? இப்போ புஷ்னால் வரக்கூடியது கம்ப்ரசிவ் லோடு, அதனால வரக்கூடியது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடியது எனக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கி நிற்கிற வரைக்கும் இருக்கிறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. அதுக்கு மேலே என்னால் தாங்கி நிற்க முடியல, நான் சேஞ்ச் ஆகிறேன் அப்படின்னா அது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். கம்ப்ரசிவ்னா என்ன அர்த்தம்? ஒரிஜினல் சைஸ் ஷேப்லேருந்து எனக்கு என்ன இருக்கும்? குட்டியாக மாறி இருக்கும். சரிங்களா? ஒரிஜினல் ஷேப்லேருந்து எனக்கு என்ன இருக்கும்? அதோட லென்த்து குட்டி மாறி இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்ப்ரசிவ், இது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டென்சைல் அப்படின்னா புல் அப்படின்னு அர்த்தம். டென்சைல்னா என்ன? டென்ஷன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை நான் இழுக்கிறேன், இழுவிசை கொடுக்குறேன். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை பிடிச்சி நல்லா இழுக்க ஆரம்பிக்கிறேன். இழுத்தேன் அப்படின்னா அதை வந்து நான் என்னென்னு சொல்லுவேன்? டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? அப்போ டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது என்ன இருக்கும் அப்படின்னா டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரிஜினல் லென்த்லேருந்து எனக்கு ஆப்ஜெக்ட் பெருசாக இழுக்கும். சரிங்களா? அப்போ இருக்கிறது என்ன இருக்கும்? சின்ன ஷேப்லேருந்து பெரிய ஷேப்பாக மாறிட்டு வரும். அப்போ இருக்கிறதுலேருந்து பெருசாக டென்ஷன் பிடிச்சி இழுத்துக்கிட்டே வரும் அப்படின்னா அங்கே வரக்கூடியது டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் டென்சைல் ஸ்ட்ரெயின். சரிங்களா? டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால் உருவாக்கக்கூடியது டென்சைல் ஸ்ட்ரெயின். அது இப்போ இதுலேயும் வால்யூம் சேஞ்ச் ஆகும், அதுலேயும் வால்யூம் சேஞ்ச் ஆகும். ஆனால் இதில் சுருங்கும், அதில் விரியும். அவ்வளோதான். சுருங்குச்சு அப்படின்னா புஷ்ஷினால் சுருங்குறனால வரக்கூடியது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின், விரியறனால வரக்கூடியது டென்சைல் ஸ்ட்ரெயின். இதே ஒரு பால் இருக்குது, பாலை எல்லா பக்கத்துலேருந்து நான் அப்படியே க்ரஷ் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். சுருங்கவும் இல்லை, விரியவும் இல்லை. எனக்கு இது எப்படி இருக்கும்? இப்போ ரப்பர் இருக்குது, ரப்பரை பிடிச்சி அழுத்துறேன்னா ஒரு பக்கம் அழுத்துறேன், இன்னொரு பக்கம் விரியும்.
சரிங்களா? இது கம்ப்ரெஷன். இதே டென்ஷன்னா பிடிச்சி இழுக்கிறேன்னா ஒரு பக்கம் விரியறனால இன்னொரு பக்கம் சுருங்கும். இது டென்ஷன். ஆனால் எந்த பக்கமே விடாமல் அந்த பாலை பெரிய பெரிய குட்டி பூந்தி இதை வந்து இன்னும் நான் நசுக்கி அப்படியே கைக்குள்ளார கொண்டு வரேன். அதோட ஒரிஜினல் வால்யூமே ஷிங்க் பண்ணுறேன். வால்யூம்னா அது ஆக்குபை பண்ணக்கூடிய ஸ்பேஸை சுருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்பேஸை சுருக்கிறேன் அப்படின்றது தான் நான் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அந்த ஸ்பேஸை சுருக்கிறது என்னன்னு சொல்கிறோம்? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு வர்றது எனக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க. இப்போ அப்போ வால்யூமெட்ரிக்ன்றது என்ன? ஒரிஜினல் வால்யூம்லேருந்து எனக்கு அதோட வால்யூம்ஸ் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரிஜினல் வால்யூம்லேருந்து எனக்கு அதோட வால்யூம் குறையுது, அதனால் வரக்கூடியது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஷியர் ஸ்ட்ரெயின் நம்ம தான் சொன்னோம். ஷியர்ன்றது என்னது? எனக்கு லோடு இருக்கும், அந்த லோடு நான் டான்ஜென்ஷியலாக அப்ளை பண்ணுறேன். அந்த டான்ஜென்ஷியலாக அப்ளை பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அதோட ஆங்கிள்ஸ் ஓரியன்டேஷன் மாறி இருக்கும். அந்த ஆங்கிள் ஓரியன்டேஷனால் வரக்கூடியது எனக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்குற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்னா ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்போ இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சராக இருக்கும்? வால்யூம் சேஞ்ச் ஆகுது. ஒரிஜினல் வால்யூம்லேருந்து எனக்கு வால்யூம் சேஞ்ச் ஆகிறதுனால வால்யூமே சேஞ்ச் ஆகுது அப்படின்றது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். திருப்பி இன்னொரு தடவை பார்க்கலாமா? என்ன உங்களுக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னால் அதோட லென்த்து சேஞ்ச் ஆகும், லென்த்து கம்ப்ரஸ் ஆகும். டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன சொல்லியிருப்பாங்க? இது லென்த்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னும் போது வால்யூமே குறையும், வால்யூமில் சேஞ்ச் இருக்கும். சரிங்களா? வால்யூமையே பிடிச்சி இழுக்கவும் செய்யலாம், குறையும்ன்றது மட்டும் சொல்ல முடியாது. வால்யூமில் சின்னதாக இருக்கிறது பெருசாக இருக்கலாம். சரிங்களா? பெருசாக இருக்கிறது சின்னதாக இருக்கலாம். பலூன் இருக்குமா? பலூனை ஊதுறோம் வெடிக்கிறோம், ஊதுறோம் வெடிக்கிறோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்யூம் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஷியர் ஸ்ட்ரெயின். ஷியர் ஸ்ட்ரெயின்ன்றது அதோட ஆங்கிளோட சேஞ்சிங் ஓரியன்டேஷன் வந்து சேஞ்ச் ஆகிறது தான் ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. இதையுமே இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? வேறுங்க எப்படி என்னென்ன விதத்தெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டின்னு என்ன சொன்னேன்? சி அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ஜின்னு டினோட் பண்ணுவோம், இல்லைனா என் அப்படின்னு சொல்லுவோம். மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டின்னு என்ன சொன்னேன்? ஷியர் ஸ்ட்ரெஸ், அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஷியர் ஸ்ட்ரெயின். சரிங்களா? ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஷியர் ஸ்ட்ரெயின். ஷியர் ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னு சொல்லியிருப்போம்? டவுன்னு சொல்லியிருப்போம். ஷியர் ஸ்ட்ரெயினை இஎஸ் 5 இல்லைனா இஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஃபைன். அப்போ மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இது சி ஆர் ஈக்குவல் டு ஜி இஸ் ஈக்குவல் டு என் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை which is tau divided by shear strain which is ES அப்படின்னா இதுதான் ஆன்சர். கரெக்ட். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன? ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின்னா இது என்னது? எந்த ஸ்ட்ரெஸ்னு சொல்லலாம். அப்போ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை டைரக்ட் ஸ்ட்ரெயின், அதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும்? யங்ஸ் மாடுலஸ் தான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? டைரக்ட் டிவைடட் பை டைரக்ட் ஸ்ட்ரெயின். இது என்னது? டைரக்ட் ஸ்ட்ரெஸ் சிக்மா என்னன்றது டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, டிவைடட் பை ஈவின்றது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஷியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா இது என்னது? பல்க் மாடுலஸ். ஓகேங்களா? இதுக்கு அர்த்தம் இருக்கா? கிடையாது. இல்லை. ஏன்? இது ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலாவில் அவங்க உருவாக்கியிருக்காங்க. நம்மளை குழப்பறதுக்கு நம்மளை பார்த்தோன்னா அதுதான் ஆன்சராக தெரிஞ்சிருக்கும். ஆமாவா? ஏன்னா இந்த இடத்துல இஎஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு எக்ஸாமில் ரொம்ப டென்ஷனாக இருப்போம். இந்த டென்ஷன் ஆனதுனால நம்மளுக்கு அந்த வார்த்தை தெரிஞ்சிருக்காது. டேரெக்டாக டவுடோட பை ஈன்னு பார்த்தோன்னே அதை மார்க் பண்ணியிருப்போம். இதெல்லாம் நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸு. அந்த கொஷின்ஸை அந்த டைமில் எக்ஸாம் டைமில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஒரு கொஷினை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடக்கூடாது. அதில் என்ன ட்விஸ்ட் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி ரொம்ப அனலைஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு ஃபார்முலா மாதிரி வந்திருக்கு அப்படின்னா யூ ஜஸ்ட் ஃபார்முலாஸை வந்து ஹைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரீட் த கொஷின்ஸ் அண்ட் அக்கார்டிங் டு தட் கொஷின் நம்ம என் நம்பர்ஸ் ஆஃப் டைம்ஸ் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த கொஷினுக்கான ஃபார்முலாஸை எழுதி பார்த்துருப்போம். ஆன்சர் இருக்கிற ஆன்சர்லாம் மூடி மறைச்சிட்டு உங்களுக்கு என்ன ஆப்ஷனில் இது தெரியணுமோ அதை எழுதுங்க. எழுதிட்டு எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அதை ஷேட் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான். சரிங்களா? அண்ட் மோஸ்ட்லி இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக தான் இருக்கும். அண்ட் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இஷ்யூ இருக்காது. புரிஞ்சா? சிக்மா பை இ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை டைரக்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னா அது யங்ஸ் மாடுலஸ், which is ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னா ஷியர் மாடுலஸ் இல்லை மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஷியர் மாடுலஸ்னு சொல்லலாம் அது. சரிங்களா? ஷியர் மாடுலஸ் ஆர் எல்ஸ் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா பல்க் மாடுலஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அண்ட் கம்ப்ரெசிபிலிட்டியோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா
இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பல்க் மாடுலஸாக இருக்கும். கம்ப்ரசிபிலிட்டினா 1/k அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு, in which of the following beams the supports are not situated at the ends? ஓகே, இப்போ end அப்படின்னா என்னென்னு வச்சுப்போம்னா, பீம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம், டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் தெரிஞ்சுப்போம். இப்போ பீம்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது ஒரு பீம்னா இது ஒரு பீம், இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு. இந்த ரெண்டு எண்டுலேயுமே எனக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது. ஜஸ்ட் ஒரு ஸ்கேலை தூக்கி அந்த பீம் மேலே வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். அதுதான் என்னென்னு சொல்லியிருப்போம்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படி போய் ஒரு ஸ்கேலை 2 சப்போர்ட் மேலே டைரெக்டாக வச்சோம் அப்படின்னா அது பேர் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். அடுத்தது ஃபிக்ஸ்டு போர்ஷன் இருக்கும், இது கேன்டிலீவர். சரிங்களா? ஒரு போர்ஷன், ஒரு எண்ட் ஆஃப் த பீம் மட்டும் எனக்கு என்ன ஆயிருக்கும், ஃபிக்ஸாக இருக்கும். அண்ட் இன்னொரு எண்ட் ஆஃப் த பீம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸட், அதர் எண்ட் இஸ் ஃப்ரீ. ஒன் எண்ட் எப்படி இருந்திருக்கு, எனக்கு ஃபிக்ஸ்டாக இருந்திருக்கு, அடுத்த எண்டு ஃப்ரீயாக இருந்திருக்கு அப்படின்னா அது பேர் கேன்டிலீவர் அப்படின்னு சொல்லுவோம். கேன்டிலீவர் பீம். நெக்ஸ்ட்டு, ரெண்டு எண்டுமே ஃபிக்ஸடாக இருக்குது. இப்படி அடித்த மாதிரி போடுறோம் இல்லைங்களா, இது பேர் ஃபிக்ஸட் எண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டு எண்டுமே ஃபிக்ஸடாக இருக்குது அப்படின்னா அந்த பீம் பேர் ஃபிக்ஸட் பீம். ஓவர் ஹேங்கிங் பீம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு எண்டு வந்து எனக்கு என்ன இருக்குன்னா, இது ஃபிக்ஸட் எண்டாக இருக்கலாம், இல்லை வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் எண்டாக இருக்கலாம். அடுத்த இதில் வந்து இன்னொரு சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்கலாம், இந்த இடத்துல சிம்பிளி சப்போர்ட்டாக இருக்கலாம். அண்ட் இந்த தொங்கிட்டு இருக்கிற போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் ஓவர் ஹேங் போர்ஷன்னு சொல்லியிருப்பாங்க. ஓவர் ஹேங் போர்ஷன்னா அது அப்படியே காற்றோட பறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த காற்றோட பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் எனக்கு என்னென்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஓவர் ஹேங்கிங்னு சொல்லியிருப்பாங்க. ஓவர் ஹேங்கிங்கில் சிங்கிள் ஓவர் ஹேங், டபுள் ஓவர் ஹேங்னு 2 இருக்குது. சரிங்களா? ஓவர் ஹேங்கிங்கில் சிங்கிள் ஓவர் ஹேங், டபுள் ஓவர் ஹேங். அதாவது ஒரு பக்கத்தை பொறுத்து எனக்கு தொங்கிட்டு இருந்துச்சுன்னா அது சிங்கிள் ஓவர் ஹேங். 2 பக்கமுமே அந்த இடத்துல தொங்குச்சு அப்படின்னா அது பேர் என்னது, டபுள் ஓவர் ஹேங். ஓகேவா? புரிஞ்சா? இதெல்லாம் தான் எனக்கு இதில் இருக்க டைப்பு. சிம்பிளி சப்போர்ட்டட்னா ஜஸ்ட் ஒரு பீமை எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் அப்படியே டேரெக்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா அது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஃபிக்ஸட் பீம் அப்படின்னா 2 சைடுமே அடித்து பிடிச்சி வச்சுருப்போம், எந்த இடத்துலையுமே நகர முடியாது, அப்படியே பிடிச்சி இழுத்து இடிச்சு வச்ச புளியாட்டம் உட்காந்துட்ருக்கும். அது பேர் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஃபிக்ஸட் பீம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஃபிக்ஸட் பீமில் ஒரு சைடு இருக்கிற ஃபிக்ஸட் போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு ஒன்றை வந்து தாராளமாக மூவ் பண்ணிக்கப்பா, ஒன்றை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அது கேன்டிலீவர் பீம். ஓவர் ஹேங்கிங் பீம்ஸ் அப்படின்னா எனக்கு ஒரு பக்கம், ஏதோ ஒரு பக்கம் இல்லை 2 பக்கமுமே தொங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஓவர் ஹேங்கிங் பீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? இது இல்லாமல் நம்மளுக்கு இன்னொன்று இருக்குது, என்னென்னா கண்டினியூஸ் பீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டினியூஸ் பீம்ஸ் அப்படின்னா எனக்கு மோர் தென் 2 ஸ்பான்ஸ் இருக்கும், இல்லைன்னா மோர் தென் 2 சப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் தென் 2 சப்போர்ட்ஸ் அப்படின்னா இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட், இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னொருத்தனை மட்டும் கொடுத்து வச்சுருப்போமா, அது இல்லாமல் மோர் தென் 2 ஸ்பான்ஸ், இது ஒன்று இது ஒன்று, இது இல்லாமல் இங்கே ஒரு ஸ்பான் இருக்கானா, அப்படியே மோர் தென் 2 ஸ்பான்ஸ் இருந்துச்சு, இதில் இது போயிட்டே இருக்குது இந்த மாதிரி அப்படின்னா அது பேர் என்ன சொல்லியிருப்போம்னா கண்டினியூஸ் பீம். அது பேர் என்ன சொல்லியிருப்போம், கண்டினியூஸ் பீம். சரியா? ஓகே, இப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் பார்த்தலாமா. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பீம்ஸ் த சப்போர்ட்ஸ் ஆர் நாட் சிச்சுவேட்டட் அட் த எண்ட்ஸ்? டவுட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னன்னா நாட் சிச்சுவேட்டட் அட் த எண்ட்ஸ், கேன்டிலீவர் யோசிங்களேன். கேன்டிலீவர் எப்படி இருக்கும், ஒரு எண்டு ஃபிக்ஸட், ஒரு எண்டு ஃப்ரீ. அப்போது ஒரு எண்டு வந்து என்ன இருந்திருக்கு, எனக்கு ஃப்ரீயாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எண்ட்ஸ்னால் 2 சைடுமே எனக்கு ஃப்ரீயாக இருந்திருக்கும். அப்போ டபுள் ஓவர் ஆங்கில் மட்டும்தான் எனக்கு என்ன இருக்கும், 2 சைடுமே ஃப்ரீயாக இருக்கும். அட் ஒன் ஆஃப் இட்ஸ் எண்ட் அப்படின்னா தான் எனக்கு அது வந்து என்னது, கேன்டிலீவர் பீம். சரிங்களா? இஃப் சப்போர்ட்ஸ் ஆர் சிச்சுவேட்டட், சிம்பிளி சப்போர்ட்ஸ் அப்படின்னு சிம்பிள் சப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா அது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். 2 சைடுமே ஃபிக்ஸட் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஃபிக்ஸட் பீம் வந்திருக்கும். இல்லை மோர் தென் 2 ஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, அது இட் வில் கம்ஸ் அண்டர் கண்டினியூஸ் பீம்ஸ். வேரியேஷன்ஸ் புரிஞ்சதா? ஓகே, நெக்ஸ்ட்டு, இஃப் எல் அண்ட் டெல்டா எல் ஆர் த லென்த் ஆர் சேஞ்ச் இன் லென்த் ரெஸ்பெக்டிவ்லி த ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு, எத்தனை தடவை பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஒன்றும் இல்லை, என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெயின்னா என்ன, சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். அதை தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்களாம். எப்படி கேட்டிருக்காங்க, இஃப் எல் அண்ட் டெல்டா எல் ஆர் த லென்த்து. சரிங்களா? எல்ன்றது எல் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இஃப் எல் அண்ட் டெல்டா எல், எல்ன்றது லென்த்து. சரிங்களா? டெல்டா எல்ன்றது சேஞ்ச் இன் லென்த்து. ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஸ்ட்ரெயின் விச் இஸ் இ ஆர் which is E அப்படின்றது தெரியும். ஸ்ட்ரெயின்ன்ற போது சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த், சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். சேஞ்ச் இன் லென்த் என்ன வச்சுருப்போம், டெல்டா எல் நம்ம இப்படி போட்டிருந்துருப்போம். சரிங்களா? டெல்டா எல் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் எல்.
அப்போ டெல்டா எல் பை எல் அதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஓகே. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் என்ன? நம்மளை குழப்பம் கொடுத்துருக்குறது. நம்ம குழப்பம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம குழம்பிகிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ எல் இன்ட்டு எல் டெல்டா எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது என்னவாக இருக்கும், இது என்னவாக இருக்கும், இது என்னவாக இருக்கும், இதெல்லாம் நம்மளுக்கு இதுக்கெல்லாம் மீனிங்லெஸ். சரிங்களா? இதெல்லாம் இதோட இன்வெர்ஸ் நம்மளை குழப்பம் கொடுத்துருக்கிறது தான். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் அப்படின்றது என்ன சொல்ல, பிஎல் பை ஏஇ அப்படின்னும் போடலாம். சரிங்களா? ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஸ்ட்ரெயின்ன்றது பிஎல் பை ஏஇ அப்படின்றது டெல்டா எல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு பிஎல் பை ஏஇ அப்படின்னு வந்திருக்கும். இதை நம்ம அப்கமிங்கில் பார்ப்போம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு, the property of certain material of returning back completely to its original shape and size after the removal of external forces and it is to be. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியலை நான் லோடு அப்ளை பண்ணுறேன். அந்த லோடு அப்ளை பண்ணுறனால எனக்கு என்ன, லோடு அப்ளை பண்ணுறதுனால ஒரு சேஞ்ச் நடக்கும். சரிங்களா? ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், இல்லை வால்யூம் சேஞ்ச் ஆகலாம், ஏதோ ஒன்று நடக்குது. திருப்பி அந்த லோடை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணால் எனக்கு ஒரிஜினல் ஷேப்புக்கு வரணும். அப்படி ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்தால் அது பேர் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாக்டாக அதே சைஸ் அண்ட் ஷேப்புக்கு வந்துச்சு அப்படின்னா அது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். சப்போஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, கொஞ்சம் ஷேப் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, இல்லை கொஞ்சம் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரல, ஏதோ மைனர் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா அது பார்ஷியலி எலாஸ்டிக். இல்லை எனக்கு எக்ஸாக்டாக வரல, ரெண்டுத்துலேயுமே சேஞ்ச் இருக்குது அப்படின்னா அது பார்ஷியலி பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ரொம்ப பெரிய வேரியேஷன் இருக்குது அண்ட் அதனால் ஒரிஜினல் ஷேப்புக்கும் சைஸுக்கும் வரவே முடியல, அது ஸ்டப்பானால் அதே இடத்துல நின்றுக்குச்சு அப்படின்னா அது பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக். ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ. மிச்ச கொஷின்ஸை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொன்று என்ன, ஜஸ்ட் அ ரிமைண்டர், ஆக்சுவலாக எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அண்ட் நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா என்னென்னா ஃபவுண்டேஷன் பேட்சஸும் போயிட்டுருக்கு அண்ட் பார்த்திங்கன்னா கிராஷ் கோர்ஸஸும் போயிட்டுருக்கு அண்ட் இது லைக் டெஸ்ட் பேட்சஸும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எந்த பேட்ச் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த பேட்ச் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், லைக் இட், ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். ஓகேவா? லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். ஓகே, தேங்க்யூ.